ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாமுடைய கவுன்சிலிங் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு நம்மளுக்கான ரிசல்ட்டும் வந்துருச்சு. அக்டோபர் 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அண்டு ஜனவரியில் நம்ம இப்போ இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதம், ஓகேங்களா, 2.5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் கவுன்சிலிங் தான், கவுன்சிலிங் மெமோ அண்ட் கவுன்சிலிங் நோக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெமோ எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய புக்ஸு அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம்ஸ் வர போதிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சிலபஸையும் படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு புக்ஸாக வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புக்ஸ் வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கிலேருந்து தயாரிக்கப்பட்டது. 6 to 12th வரலும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து ஒன்லைனராக கொஷின் வித் ஆன்சராக ஃபுல் புக்கும் கொஷின் வித் ஆன்சராக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கில் உட்காந்து அதில் பேராகிராஃபாக இருக்கும், அதில் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பேஜ் படிச்சிங்கன்னா 2வது பேஜ் மறந்துடும். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா பேஜ் பேராகிராஃப் வைஸில் இல்லாமல் எல்லாமே கொஷின் வித் ஆன்சராக, ஓகேங்களா, கொஷின் பக்கத்துலேயே ஆன்சர் அப்படிங்கிற விதமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக் படிக்கிறத விட ரொம்ப ஈஸியாக படிக்கலாம், ஸ்கூல் புக்கை விட ரொம்ப ஸ்பீடாக படிக்கலாம். ஓகேங்களா? 3 மடங்கு ஸ்கூல் புக்கில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ரெடி பண்ணி படிக்கிறதுனாடி இதில் 3-4 கொஸ்டின் படிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இருக்கும், ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக இருக்கும். தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, ஜிஎஸ், மொத்தம் 5 புக்ஸ் வரும். ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ எங்களுடைய புக்கை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நல்ல புக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 பெஸ்ட் புக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் குரூப் 2A ஃபுல் சிலபஸும் கவர் ஆகக்கூடிய புக்ஸாகவும் இது என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணி இதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழ் டெஸ்ட் பேஜ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் டெஸ்ட் பேஜ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா டெஸ்ட் பேஜும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நடந்துட்டுருக்குது, ஒன்றாக நடந்துட்டுருக்குது. அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை 2022 குரூப் 4, ஓகேங்களா, குரூப் 4 2022 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்ச் மாதமே ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா? மார்ச்சில் ரிசல்ட் வந்து ஜூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 months ஆனிச்சு டைமு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 months டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் தான் நடந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒன்றும் ஒரு பெரிய லேட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா 4 months டைம் ஆனிச்சு. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், ரிசல்ட் எப்போ வந்துச்சு, மார்ச்சில் வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் மெமோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஓகேங்களா? ஐ திங்க் 10ஆம் தேதி, ஜூலை 10, 11 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமோ வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது ஒரு 4 months டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டுக்கும் அண்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 months கேப் எடுத்தது. ஓகேங்களா? பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 2024 பொறுத்தவரையிலும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அக்டோபர் 28 தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு. தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு January 6, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா January 6 ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்னது வந்து ஒரு 60 ஒரு 2.5 மாதம் தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதம் தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆகலை. பட் ஆனால் இன்னும் கவுன்சிலிங் மெமோ இதெல்லாம் எதுவுமே வரல. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஸோ என்ன தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிளியர் கட்டாக நான் என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ மெமோ வந்து போடணும் அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிவி விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவி விட்டுருந்தாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஒன்று என்ன பண்ணியிருந்தாங்க, விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னது ஒரு 1வது ரேங்க்லேருந்து ஒரு 5500வது ரேங்க் வரலும் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு 1ஆம் ரேங்க்லேருந்து ஒரு 5500 ஓவரால் ரேங்க். இப்போ நான் பேசுறது வந்து என்னென்னா ஓவரால் ரேங்க். ஓகேங்களா, ஓவரால் ரேங்கை பொறுத்து ஒரு 1ஆவது ரேங்க்லேருந்து ஒரு 5500 ரேங்க் வரல இருக்கிறவங்க இப்போ உள்ளார வந்துருக்குறாங்க. அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிவி லிஸ்ட்டு, அதாவது இவங்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கப்பா, அவங்களெலாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இதை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி அறிவிச்சு அந்த லிஸ்ட் விட்றாங்க. ஓகேங்களா, சரி ரைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் ஒரு ஆல்ரெடி போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி போஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது போஸ்ட் போயிடலாங்க. ஓகேங்களா, வேறு ஏதாவது ஜென்ரல் கவர்மெண்ட்டோ வேறு ஏதாவது போஸ்டிங் என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு குரூப் 4 வேணாம், எனக்கு வந்து 2 வந்து வந்துருச்சு, குரூப் 2 வந்து வந்துருச்சு, நான் மெயின்ஸ்க்கு அதில் இறங்கி படிக்கணும். ஓகேவா, அதனால் இது எனக்கு வேணால், நான் சும்மா ப்ராக்டிஸ்க்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வச்சு பார்க்கும்போது 200 பேர்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் இப்போ என்ன பண்ணல, இப்போ சிவிக்கு அவங்க அப்லோட் பண்ணல. ஓகேங்களா, 200 பேர் என்ன பண்ணல, ஒரு சிவிக்கு அப்லோட் பண்ணல. அப்போ இங்கே 5500 வரலும் முன்ன கூப்பிட்டுருந்தாங்க, சிவி லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. இப்போ இந்த 200 பேர் வரலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இப்போ 5500 வரலும் கூப்பிட்டவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, 5700 வரலும் கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா, 5700 ரேங்க் வரலும் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஏன்னா முன்னாடி இந்த 200 பேர் வராதுனால இவங்கள ஆட் பண்ணி பின்னால் இருக்கிறவங்களை கூப்பிடணும். அதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும், இந்த ரேங்க்லாம் கழிக்கணும். இந்த 200 பேர் யார் அவங்க முன்னாடிலாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், கழிக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1500 ரேங்கில் இருப்பார், அவர் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டார், அவர் மைனஸ் பண்ணோம். திடீர்னு 1700 ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டார், அவர் மைனஸ் பண்ணோம். திடீர்னு 2300 ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டார், அவரையும் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். 5000 ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டார், அவரையும் மைனஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், ரிஜெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், தூக்கி போடணும். ஓகேங்களா, ஸோ அப்படி தூக்கி போட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோட் பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராங்காக இருக்கிறது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. டிஎன்பிசி டெசிஷன் எடுத்து அதை என்ன பண்ணுவோம், பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண வேண்டியவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்போ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஷெடியூல் வந்து என்ன பண்ணணும், அவங்க ரெடி பண்ணணும். கம்ப்ளீட்டு ஷெடியூல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா, கம்ப்ளீட் லிஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோ. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோ. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணணும் கம்யூனிட்டி வைஸில். ஓகேங்களா, ஒவ்வொரு கம்யூனிட்டி வயசில் என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தனியாக என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கில் தான் போட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் வைஸில் பிரிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, கம்யூனலில் வந்து இவங்களாம் பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சீட் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸில் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணி ஆகணும், கொண்டு வந்தாகணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு ரேங்க் போட முடியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து இப்போ அந்த வேலையில் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கு முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க வாய்ப்பு எப்போ இருக்குது அப்படின்னா பிஃபோர் கவுன்சிலிங் வாய்ப்பு. பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஆஃப்டர் பொங்கல் தாங்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பொங்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ பொங்கல் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வருது. ஓகேங்களா, பொங்கல் முடிஞ்ச வாரத்துலேருந்து பொங்கல் முடிஞ்சு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி திங்கக்கிழமை வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறது டவுட்டு தான். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா 22ஆம் தேதி வெனஸ்டே வருது. ஓகேங்களா, 22ஆம் தேதி வெனஸ்டே வருது, 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வருது. ஓகேங்களா, தேர்ஸ்டே வருது. ஸோ இந்த 22 இந்த 23 ஓகேங்களா, இது ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டில் மேபி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஜனவரி பிஃபோர் பொங்கல். ஓகேங்களா, ஜனவரி 8, 9, 10 ஓகேங்களா, ஸோ இந்த தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மெமோ அனுப்பிச்சி விடணும். ஓகேங்களா, இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா மெமோ வரணும். ஓகேங்களா, ஜனவரி 8, 9, 10 இந்த தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மெமோ வரணும். அப்போது வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்டர் பொங்கல் ஜனவரி 22ஆம் தேதியோ அல்லது ஜனவரி 23ஆம் தேதியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கவுன்சிலிங்கு நடக்கிறதுக்காக 100% நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா ஜனவரியிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா. அதனால் ஜனவரியில் நடக்கணும்னா இதுதான் வாய்ப்பு. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி தேதி 6. ஓகேவா. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெமோ வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. வந்து கண்டிப்பாக இந்த 22 இல்லைனா 23 கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இது பண்ண வேணாம், கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ப்ராசஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக ஸ்பீடாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.